ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பாரதி நைட் டைமில் இப்போ கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராரு. நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வராரு. அவர் நிதானம் இல்லாமல் வராரு. அவரால் நடக்கக்கூட முடியலை. அதனால கண்ணம்மா அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. என் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கண்ணம்மா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் அடித்து உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னைய குடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் இப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரதை யாராவது பார்த்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர், உங்களோட கௌரவம் என்னாகிறது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வராதீங்க, உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்னை கண்டிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மறுபடியும் கத்துறாரு. நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணம்மா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த நைட் டைமில் அத்தைக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அவங்க நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கண்ணம்மா சொல்கிறத கேட்காம ஃபோன் எடுத்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. என்ன இந்த ஃபோனில் காலிங்கே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க நல்லா பாருங்கள், அது உங்களோட ஃபோனு கிடையாது, ஏசி ரிமோட் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறதுனால அவரோட ஃபோன் எது, ஏசி ரிமோட் எதுன்னு கூட அவருக்கு தெரியலை. அப்போ என்னோடய ஃபோன் எங்கே போச்சு அப்படின்னு பாரதி கேட்குறாரு. உங்கள் கண்ணு முன்னாடி தானே டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அங்கே இருக்கிற ஃபோனு 2 ஃபோன் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இங்கே 2 ஃபோன் இருக்குது, அதில் எது என்னோடய ஃபோனு அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நல்லா பாருங்கள், அங்கே ஒரு ஃபோனு தான் இருக்குது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. பாரதி ஒரு வழியாக அந்த ஃபோனை கஷ்டப்பட்டு எடுத்துடுறாரு. எடுத்து சௌந்தர்யாவுக்கும் கால் பண்ணிடுறாரு. இந்த நைட் டைமில் எதுக்கு பாரதி கால் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு சௌந்தர்யா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இவ யாருமா என்னை குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, இவளுக்கு என்ன உரிமை இருக்குது, இவ பெரிய நல்லவ மாதிரி ஓவராக சீனை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கோவமாக பேசுகிறாரு. அவளை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத பாரதி அப்படின்னு சௌந்தர்யா கண்டிக்கிறாங்க பாரதியை. ஃபோனை வச்சுட்டு ஒழுங்காக தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக பாரதி வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து போகிறாரு. அங்கே போய் பெட்ரூமை திறக்கிறாரு. வாஷ்ரூமில் கொண்டு வந்து பெட்டை எதுக்கு போட்டு வச்சுருக்க அப்படின்னு பாரதி கேட்குறாரு. இது ஒன்றும் வாஷ்ரூம் கிடையாது, இது பெட்ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. கண்ணம்மா பாரதியை எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. இந்த நிலைமையில நீங்கள் வெளியில் போகாதீங்க அப்படின்னு கெஞ்சி கூட பார்க்குறாங்க. ஆனால் பாரதி கேட்கவே மாட்டேன்றாரு. அவரோட காரை எடுத்துகிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. கண்ணம்மாவும் பாரதியோட காரை ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. கண்ணம்மா ஆட்டோ டிரைவர் கிட்டக்க சொல்கிறாங்க, வேகமாக போங்க, அவர் எமேல இருக்க கோபத்தில் காரை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.